இந்த நாளிலே நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு God will exalt you. எல்லாரும் சொல்லுங்க, God will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்பவே அறிக்கையிடுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை உயர்த்துவார். கர்த்தருடைய திருச்சபையை உயர்த்துவார். கர்த்தர் எங்கள் சமுதாயத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆங்கிலத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, therefore humble yourself under the mighty hand of God that he may exalt you in due time. உயர்த்தும்படிக்கு மட்டுமல்ல, அதில் இன்னொரு வார்த்தை நம்ம அண்டர்லைன் பண்ணோம், in due time. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவதற்கென்று தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுக்கு என்ன கவலைகள் பாரங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். என்னோடு கூட ரிப்பீட் பண்ணுங்க, அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் என்னுடைய கவலைகள், என்னுடைய பாரங்கள், எல்லாவற்றையும் நான் அவருடைய சமூகத்தில் வைத்து விடுகிறேன். இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னுடைய பாரங்களை நான் வைத்து விடுகிறேன். ஹல்லேலூயா. குடும்பமாக எங்களுடைய பாரங்களை நாங்கள் வைத்து விடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, casting all your care upon him for he cares for you. ஒருவேளை இந்த பேண்டமிக் டேஸ்ல உங்களை நிறைய பேர் வந்து பார்த்திருக்க முடியாது, விசிட் பண்ண முடியாது. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போக முடியல, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போக முடியல, ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக முடியவில்லை. மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகவே பயப்படுகிறார்கள். ஏன்னா யாரும் வந்து பார்க்கவில்லையே, விசாரிக்கவில்லையே. ஆஸ் அ பாஸ்டர் இந்த சர்ச் காம்பவுண்டில் நான் கிட்டத்தட்ட 50 நாட்களாக ஒருவரை கூட பார்க்காமல், ஈவன் சர்ச் ஆஃபீஸ் எல்லாமே க்ளோஸ்ட், ஒருவர் கூட இல்லாமல் நான் மட்டுமாக தனிமையாக அமர்ந்து கொண்டிருந்தேன். டிப்ரெசிங் டைம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஐயோ நம்ம யாரையும் பார்க்க முடியவில்லையே, நம்மை பார்க்கவும் யாரும் வர முடியவில்லையே என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதில் தவறு ஒன்றும் இல்லை, அது உண்மைதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விசாரிக்கிறேன். I care for you my son, I care for you my daughter. இதுதாங்க நமக்கு ஆறுதல். என் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார். யார் வந்து என்னை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, என் கர்த்தர் என்னை நினைக்கிறார், என் கர்த்தர் என்னை விசாரிக்கிறார், என் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஆகவே என்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் நான் அவர் மேலே வைத்து விடுவேன். ஐயோ இந்த லாக்டவுன் என்னைக்கு முடியும், நான் என்னைக்கு வெளியே போவேன், என்னைக்கு எனக்கு ஒரு உயர்வு வரும் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே, in due time. ஆண்டவரே ஜூன் மாதமே முடிஞ்சு போயிடுச்சு, ஆண்டவரே எப்போ ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது? Dear children of God, இயேசு சொன்னார், நாளை நடப்பதை நீ அறியாயே. ஆகவே நாளை குறித்து நீ கவலைப்படாதே. நாளை தினத்தை குறித்து நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நாளை நடப்பதை நீ அறியாயே. You do not know what is going to happen tomorrow. With all our science and technologies, with all our medical sciences and researches, the whole world did not know about corona pandemic. The COVID-19 இப்படி ஒன்று வரும், உலகத்தை தாக்கும், கவிழ்த்து போடும், புரட்டி போடும் என்று ஒருவர் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. Uncertainty, dear children of God. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நிலைமை அப்படியே இருக்க போறதில்லை. ஏற்ற வேளை வரும்பொழுது ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். அது வரைக்கும் என்னுடைய பலத்த கைக்குள்ளே நீ அடங்கியிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, 8-9 வசனங்களை வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். Be sober and be vigilant, because your adversary the devil walks about like a roaring lion, seeking whom he may devour. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist him steadfast in the faith, knowing that the same sufferings are experienced by your brotherhood in the world. நாலு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த காலங்களிலே நம்ம செய்ய வேண்டிய நாலு விஷயங்கள் என்று சொன்னால், இந்த வேதத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, humble yourself. ஆண்டவருடைய வேளை வரும் வரைக்கும் நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த லாக்டவுன் முடியும் தெரியாது, பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நான் சொன்னது போல, this is a testing time. இது ஒரு பரீட்சை காலம். God wants you and me to pass the test. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவ்வப்பொழுது பரீட்சை காலங்களை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமை திடீரென்று ஆண்டவர் சோதித்தார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை சோதிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். So this is a testing time for the church, for the believer, for the pastors. என்னை போன்ற ஊழியக்காரர்களுக்கு, போதகர்மார்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு, உலகத்திற்கு பரீட்சையின் நாட்கள் இது. விசுவாசமாக இயேசுவை நம்பி வாழுகிற ஜனங்கள் நாம் எந்த அளவிற்கு அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசம் வைத்திருக்கிறோம், உறுதியாய் நிற்கிறோம். அவரை விட்டு ஓடிவிடாமல், அவரை விட்டு வழிவிலகி ஓடிவிடாமல், அவரையே பிடித்து கொண்டு துதித்து ஆராதித்து எத்தனை பேர் மேன்மைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை சோதிக்கிற ஒரு எக்ஸாமினேஷன் டைம், a test time for everybody. That's why the word of God says, therefore humble yourself, casting all your care upon him, be sober, be vigilant, resist the devil steadfast in faith. Hallelujah. விசுவாசத்திலே உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். மார்க் 13ஆம் அதிகாரம் 32, 37, 33ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மனுஷகுமாரனுடைய வருகை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அக்காலத்தை நீங்கள் அறியீர்கள், அவர் எப்பொழுது வரப்போகிறார் உங்களுக்கு தெரியாது, ஆகவே நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். மறுபடியும் அதே வார்த்தை தான், பி சோபர், பி விஜிலண்ட், விழிப்புள்ளவர்களாக இருங்கள். இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். For you do not know when the master of the house is coming, and what I say to you, I say to you all, watch. WATCH, watch. ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில் முடிந்து விட்டது, வாட்ச், விழித்திருங்கள். தமிழ் அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்தால் மட்டும் போதாது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். எத்தனை தடவை இந்த வார்த்தை வருகிறது பாருங்கள். இயேசு திரும்ப திரும்ப சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருங்கள். அப்படின்னு சொன்னால் என்ன? வாட்ச், பி சோபர், பி விஜிலண்ட். மறுபடியும் 35ஆம் வசனம் வாசியுங்கள். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். மறுபடியும் வாசிக்கிறோம், விழித்திருங்கள், அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். மறுபடியும் அந்த விழித்திருங்கள் என்ற வார்த்தை வருகிறது. மீண்டும் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். எல்லாருக்கும் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் சொல்லுகிறேன். உண்மையாகவே அநேக மக்கள் இந்த பேண்டமிக் இப்படி இருக்கிறபடினால அநேகர் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களில் இருக்கும் என்று நம்புகிறார்கள். ஆண்டவர் வந்து விடுவார் என்று அநேகர் நம்புகிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக உலகம் முழுவதும். பட் we do not know. என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத வேளையிலே அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். மறுபடியும் 36ஆம் வசனம், விழித்திருங்கள்.
ஸோ கிட்டத்தட்ட 4 இடங்களிலே விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்ற வார்த்தை வருகிறதை நம்ம பார்க்கிறோம். டேக் ஹீட், வாட்ச் அண்ட் ப்ரே. டேக் ஹீட், வாட்ச் அண்ட் ப்ரே. டேக் ஹீட், வாட்ச். மறுபடியும் விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்ற வார்த்தை வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனது வாழ்க்கையை பற்றி நான் கவனமாக இல்லாவிட்டால், விழித்திருக்காவிட்டால், நான் ஒரு தலைவனாக நல்ல கிறிஸ்தவளாக இருக்க முடியாது. I cannot be a leader if I don't be careful about my life. I cannot be a leader if I don't be careful about my life. என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் கவனமாக இருக்காவிட்டால், அதாவது விழித்திருக்காவிட்டால். விழித்திருக்கிறது என்று சொன்னால் கண்களை விழித்து வைத்து கொண்டிருப்பதல்ல, அதாவது கேர்ஃபுல்லாக இருக்கிறது, கவனமாக இருப்பது. கவனமாக இல்லாவிட்டால் நான் ஒரு லீடராக இருக்க முடியாது, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க முடியாது. போன வாரத்தில் கேட்டோம், நல்ல ஃபாதர், காட்லி ஃபாதர், ஒரு நல்ல சிறந்த தகப்பனாக இருக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு ஆண் மகனாய் ஒரு பெண்ணாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் you have to be careful about your life. உங்கள் வாழ்க்கை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு I discipline my body. பாருங்க, என்னுடைய பாடியை குறித்து நான் கேர் எடுத்துக்கிறேன், என்னுடைய சரீரத்தை குறித்து நான் அக்கறை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உங்கள் சரீரங்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆகவே விசேஷமாக இந்த பேண்டமிக் டேஸில் நிறைய வார்னிங் கொடுக்குறாங்க. தொடாதீங்க, அங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்க, எப்போ மாஸ்க் போட்டுக்கொள்ளுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் தான் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் கீழ்ப்படுகிறதில்லை என்று சொல்லி கவர்மெண்ட்டில் நியூஸில் அவ்வப்பொழுது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. பட் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. You have to take care of your body. Paul சொல்லுகிறார், I discipline my body and bringing into subjection lest when I have preached to others I myself should become disqualified. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ற பிரசங்கம் பண்ற நான் ஒழுங்கா இல்லைன்னா நான் தகுதியற்றவனாய் மாறிவிடுவேன். ஆகவே மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். சில நேரத்தில் எங்களை போன்ற பாஸ்டர்கள் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம ஊரில் இல்லை, வெளிநாட்டில் ஒரு பாஸ்டர் இப்படி தான், அது என்ன கொரோனா என்ன பண்ண போகுது, நான் அப்படி தான் சபை நடத்துவேன் என்று சபை நடத்தி கொண்டிருந்தார். அமெரிக்க தேசத்தில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய ஃபேமஸ் பாஸ்டர். ஏன்னா ஒரு கீழ்ப்படியை மறுத்து விட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து, ஜனங்களை வைத்து, பெரிய சர்ச், போலீஸ் நேராக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருக்காக? கொரோனா உனக்கு வந்து விடு, நீ உன்னை காத்துக்கொள் என்று அரசாங்கம் அறிவுரை சொல்லும்போது நாம தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஃபெய்த் லைஃப்பில் மட்டுமல்ல, உலக பிரகாரமான வாழ்க்கை, சரீர வாழ்க்கையிலும் நாம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். விதண்டாவாதம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. டோன்ட் மிஸ் த வில் ஆஃப் காட் பை லூஸ் லிவிங். கீழ்ப்படியாமல் போகிறதுனாலும் இஷ்டம் போல வாழ்கிறதுனாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. நீ உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. உன் கிரீடம், உனக்கு நான் கொடுத்திருக்கிற தாளந்துகள், கிருபைகள், வரங்கள், உன்னுடைய ஆயுசு, சரீரம் எல்லாவற்றையும் நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும். நீ என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒருமையில எழுதப்பட்டிருக்கிறது. நீ, உன் மனைவி உனக்காக உன் கிரீடத்தை பார்க்க முடியாது, உன் அம்மா உனக்காக பார்க்க முடியாது, உன் புருஷன் உனக்காக பார்க்க முடியாது. அருமையான மகனே, மகளே, பாஸ்டர் நான் உன் கிரீடத்தை காப்பாற்றிக்கிற முடியாது, நீ தான் உன் கிரீடத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். Behold, I am coming quickly, hold fast what you have, that no one may take your crown. உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போகாதே, ஒருவனும் அதை எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. நோ ஆர்குமெண்ட், டேக் ஹீட் டு யுவர் செல்ஃப். எப்போதும் விவாதம் பண்ணிக்கொண்டு அது என்ன இது என்ன, ஆண்டவரே எப்படி பண்ணார், அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், அந்த ஊழியக்காரன் எப்படி, இந்த ஊழியம் எப்படி, இட்ஸ் none of your business, I tell you. ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உனக்கு என்ன கொடுத்தனோ அதுக்கு நீ அக்கவுண்ட் கொடுக்கணும். உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அதை மாத்திரம் நீ மெயின்டைன் பண்ண போதும். இரு, விசுவாசத்தை காத்துக்கொள், எதிர்த்து நில், தைரியமாயிரு, விழித்திரு. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 45:24 வாசிங்க. மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மாருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மேலும் நீங்கள் போகிற வழியிலே ஒருவருக்கொருவர் சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள். யாரு? அப்பா அம்மா ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, அண்ணன் தம்பிமாரு. அவர் கடைசி தம்பி யோசேப்பு, அவர் ஆலோசனை கொடுக்குறாரு.
அண்ணமாரே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், வீட்டுக்கு திரும்பி போகும்போது சண்டை போட்டுக்காதீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊழியம் செய்கிற எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தான். விசுவாச குடும்பங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட எல்லாம் வயது விஷயத்தில் எல்லாம் நம்மளாம் அண்ணன் தம்பி. அதனால தான் சொல்கிறோம், அண்ணன் எப்படி இருக்கிறீங்க, அக்கா எப்படி இருக்கிறீங்க, பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் நம்மளாம் அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒரே ஃபேமிலி, பிலாங் டு ஜீசஸ் ஃபேமிலி. அப்போ ஒரு அட்வைஸ், யோசேப்புடைய அட்வைஸை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொள்ளாதிருங்கள். போகிற வழியிலே, ஏதாவது பரலோகத்துக்கு நம்ம எல்லாரும் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் எல்லாரும் போக போகிறோம். இந்த வழி பிரயாணத்திலே நீங்கள் ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? You have to be careful about your words. உங்களுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், அரசியலானாலும் சரி, குடும்பங்களானாலும் சரி, திருச்சபைகளானாலும் சரி, எல்லாம் உடைந்து போகிறதற்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள். வேர்டு, அவர் இப்படி சொல்லிட்டாரு, ரெண்டா சபை உடைஞ்சிருது. அவர் என் புருஷன் இப்படி சொல்லிட்டார், நான் இனி அவரோட வாழவே மாட்டேன், குடும்பம் பிரிந்து விடுகிறது. அரசியல் இவன் இப்படி சொன்னான், கட்சியை விட்டு விலகவனே. வார்த்தைகள், மரணமும் ஜீவனும், death and life are in the power of the tongue, and those who love it will eat its fruit. So dear children of God, விழித்திருக்க வேண்டும். எதிலெல்லாம் நான் விழித்திருக்க வேண்டும் என்று சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். வழக்கம் போல் நோட்ஸ் எடுக்கிறவங்க ஐபேடில் எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள் ஃபோன் நோட்டில் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை ஒரு டைரி வைத்து விறுவிறு என்று எழுதுங்கள். இல்லாவிட்டால் இந்த செய்தியை இப்போ கேளுங்க. செய்தி முடித்த பின்னாடி மறுபடியும் ஒரு 2 நாட்கள் கழித்து இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை திரும்ப கேட்க உண்மையாக சொல்கிறேன், நான் எழுதி கொடுக்குறேன், உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. திரும்ப நீங்கள் கேட்கணும். நான் ஐ லிசன் டு மெசேஜஸ் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் கேட்குறேங்க. என்னோட சிறந்த பிரசங்கியார்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல மெச்சூர்ட், ஸ்மார்ட், வண்டர்ஃபுல், கமிட்டட், காட் லவ்விங் preachers are plenty in the world. I listen to them. சும்மா கண்ணாப்பினான்னு உளறுகிறவர்கள், ஒன்று தெரியாதவர்கள், இல்லை காசிப் பண்ணுறவங்க, அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பட் குட் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய பிரசங்கத்தை கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. ஸோ முதலாவது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட்ச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் விழித்திருக்க வேண்டும், அதாவது கவனமாக இருக்க வேண்டும். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் டிசாஸ்டர், டிப்ரெஷன், டெத்து, மரணம், சாவு, அது இது, பேய், பிசாசு, கொரோனா, கோவிட், இப்படியே 24 மணி நேரமும் பேசி கொண்டிருக்கிறோமா? தட் இஸ் டேஞ்சரஸ். அது நல்லதல்ல. உங்கள் வாயின் வார்த்தைகளே விதைகள். யுவர் வேர்ட்ஸ் ஆர் சீட்ஸ். உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முளைக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது முளைக்கும். Satan will get in your heads and talk to you. சில நேரத்தில் சாத்தான் உங்கள் தலைக்குள்ளே புகுந்து அவன் எதையாகிலும் சொல்லிக் கொண்டிருப்பான். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் யூதாசுக்குள்ளே புகுந்தான். அப்படிதான் தமிழில் போடுறது. Satan entered into Judas. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைக்குள்ளே புகுந்து நீ இந்த இயேசுவை காட்டி கொடு, அவர் பெரிய ஆள், அவர் எஸ்கேப் பண்ணி போயிடுவார், உனக்கு 30 சில்வர் காசு, வெள்ளி காசு கிடச்சிரும், அவரும் தப்பிச்சு போயிடுவார். எப்படி? உனக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு யூதாஸ் கேட்டுட்டான். ஆனால் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு தான் அவனுக்கு தெரிந்தது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இவர் எத்தனையோ இடத்துல பிடிக்க வரும்பொழுது தப்பிச்சு போனாரே, ஆனால் இந்த தடவை தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாரே என்று சொல்லி அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். அருமையான மகளே, யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு பெரிய ஊழியக்காரன், இயேசுவினாலே டைரக்டாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவன், அப்போஸ்தலன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He made a mistake. That's why you need to be careful about your words. உங்களுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தான் உங்களுக்குள் வந்து உங்களோடு கூட பேச நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். மத்தேயு 16:23 வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ, பேதுரு எவ்வளவு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜீசஸ்க்கு,
அவனை பார்த்து சொல்றாரு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றாரு. பேதுருவை பார்த்து சாத்தானேன்னு சொல்றாரு. மனசு கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஆனா ஏன் அப்படி சொன்னார் என்று நம்ம நினைக்க வேண்டும். ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னு சொன்னால் இயேசு சொல்கிறார் நான் சிலுவையிலே மரிக்க வேண்டும். அப்போ அவன் சொல்ற ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது. அப்போ சொல்றார் ஆண்டவர் சொல்ற நீ பரலோகத்துக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷனை போல நீ சிந்திக்கிறாய். அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாயே என்று சொல்லி ஜீசஸ் rebuked Peter. இயேசு பேதுருவை கடிந்து கொண்டார் என்று மத்தேயு 16:23 நம்ம வாசிக்கிறோம். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், பேதுரு நல்ல மனுஷன்தான், ஆனால் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் சரியில்லை. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். ஆகவே தான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மூடனும் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டால் அவன் அவன் ஞானி என்று எண்ணப்படுவான். நீ வாயை பொத்திட்டு அமைதியாக இருந்தேன்னா உன்னை எல்லாரும் பெரிய வாய்ஸ் மேன் நினச்சிக்குவாங்க. ஆனால் கலப்புல 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 கலப்புலான்னு 24 மணி நேரமும் சிலர் வாயை நிறுத்தவே முடியாது, அடைக்கவே முடியாதுங்க. அடைச்சா கூட அது திரும்ப ஏதாவது பேசி அதெல்லாம் வெளியே வந்துடும், நிறுத்தவே முடியாது. சிலர் ஃபோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை வச்சுட்டு போய் டீ குடிச்சு திரும்ப வரலாம், அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் கூட எந்த ஆலோசனாலும் திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. நான் ஸ்டாப் ஸ்பீக்கிங். காட் பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். உங்கள் வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, வாட்ச் த வேர்ட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள். மற்ற ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Don't take it in the voice of the demon spirit. சில நேரத்தில் பேதுரு மூலமாக எப்படி இயேசுவுக்கு ஒரு வார்த்தை வந்தது, அதே போல் பிசாசின் ஆலோசனைகள் சில மனிதர்கள் மூலமாக வரும். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, அக்கா சொல்லிட்டாங்க, அவர் அண்ணன் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார். இவன் நானே சொன்னால் கூட நீங்கள் 3 தடவை சிந்திங்க, ப்ரே பண்ணுங்க, கேளுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு உடனே போய் எங்கே மேலேருந்து கீழே குதிச்சிடாதீங்க. நானே சொன்னால் கூட யார் சொன்னாலும் சரி கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்கள், சிந்தனை பண்ணுங்கள். வாட்ச் யுவர் ஓன் வேர்ட்ஸ். மூன்றாவது, உங்கள் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்க. உங்கள் இடத்திலிருந்து வருகிற வார்த்தை, அதாவது 3 விதமான சத்தங்கள் இருக்கிறது. ஒன்று பிசாசின் சத்தம். பிசாசு சில வேளைகளிலே சில வார்த்தைகளை நமக்குள்ளே கொடுத்து விடுவார். இரண்டாவது ஆவியானவரின் சத்தம். ஆவியானவர் நம் மூலமாக பேசுவார். இன்றைக்கு நீங்கள் ஆவியானவரின் சத்தத்தை என் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாவது உங்கள் சத்தம், த வாய்ஸ் ஆஃப் மேன் ஆர் உமன். உங்கள் சத்தம். 3 விதமான சத்தங்கள் இருக்கிறது. ஸோ எந்த சத்தம், எந்த வார்த்தைகள் என்பதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்களை பேசுவது நல்லது. யோவான் 6:63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள், it is the spirit who gives life, the flesh profits nothing. எல்லாம் கவனிங்க, ஆங்கிலத்தில் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கு. இட்ஸ் அ ஸ்பிரிட். ஆவி என்று சொல்வது ஆவியானவர், கேபிட்டல் எஸ் போட்டிருக்குது. இட் இஸ் அ ஸ்பிரிட் ஹூ கிவ்ஸ் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஆவியின் ஏவுதலினாலே சில ஆலோசனைகளை சொல்லும் போது, சில வார்த்தைகளை சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கும். ஆனால் அதே நேரத்திலே ஃப்ளஷ் ப்ராஃபிட்ஸ் நத்திங். மனுஷிகமாய் நீங்கள் மாம்சீகமாய் சில ஆலோசனைகளை சொன்னீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, அது சரியாய் வராது. The words that I speak to you, இயேசு சொல்லுகிறார், ஆனால் நான் பேசுகிற வார்த்தைகளோ அவைகள் ஆவியா இருக்கிறது. அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? நான் ஆவியானவருடைய ஏவுதலினாலே பேசுகிறேன். ஆவி உயிர்ப்பிக்கிறது. That's why the word of God says, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நாலாவது, watch your attitude. உங்களுடைய செயல்களை குறித்து, உங்கள் மனநிலைகளை குறித்து, உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது? வாட்ச் யுவர் ஆட்டிடியூட். அதை குறித்து நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய ஜூனியர்ஸ், வயதில் சிறியவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், அண்ணன், அவங்களுடைய தம்பி தங்கைகள், மற்றவர்கள் எல்லாரும் உங்களை கவனித்துக் கொண்டு, உங்களுடைய ஜூனியர்ஸ், சர்ச்சில் நீங்கள் சீனியர் இருக்கிற உங்களுக்கு பின்னாடி வந்த ஜூனியர்ஸ், நியூ கமர்ஸ் எல்லாரும் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க நமக்கு முன்னாடி 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறாங்க, 20, இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சமுதாயத்தில் நீங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தால் உங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்க்கிறார்கள். People are watching your attitude, so you need to watch your attitude. Your kids are watching your attitude. நீங்கள் நெகட்டிவாக சில நேரத்தில் பைபிளுக்கு விரோதமாக தப்பாக பேசி கொண்டிருக்கும் போது உங்கள் பிள்ளைங்க உட்காந்து கேட்குறாங்க, நம்மளும் நம்ம அப்பா மாதிரி தான் பேசணும், பைபிளில் இருக்கிறதெல்லாம் ஃப்ராடு, பொய்ன்னு சொல்லணும். ஊழியக்காரர்களை குறை சொல்லி பேசி கொண்டிருப்பீங்க வீட்டில் உட்காந்து. அப்போ உங்கள் பிள்ளைங்க அதை கேட்டே இருப்பாங்க, அப்படிதான், ஒரு ஊழியக்காரன் கூட சரி கிடையாது, எல்லா ஊழியமும் எல்லாம் ஃப்ராடு,
என்று அவர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். நெகட்டிவ் டாக்ஸ், ஸ்டாப் இட். ஆங்கிரி, திடீரென்று முற்கோவம், அடித்து ஒட்டைக்கிறது, அடிக்கிறது, முரடர்களை போல நடந்து. I'm not talking about other people outside the church. நான் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், விசுவாசத்தில் இருக்கிறவர்களை குறித்து நான் சொல்கிறேன். சில நேரத்தில் நாம் அவிசுவாசிகளைப் போல, ரட்சிக்கப்படாத ஜனங்களைப் போல நடந்து கொள்கிறோம். Get angry, மூர்க்கம், வெறி. That's not good. Your attitude is bad. You need to smile. எப்பொழுது பார்த்தாலும் சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Rejoice. Again and I say rejoice, rejoice. Uplifting attitude. எப்பொழுது பார்த்தாலும் நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆட்டிடியூட், ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நெகேமியா 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். அதுக்கு பேர் என்ன? ஜாய்ஃபுல் ஆட்டிடியூட். ஜாய்ஃபுல் ஆட்டிடியூட். Do not sorrow, for the joy of the Lord is your strength. எல்லாரும் சொல்லுங்க, the joy of the Lord, the joy of the Lord is your strength. Is your strength. எல்லாரும் சொல்லுங்க, the joy of the Lord, the joy of the Lord is my strength. Is my strength. It's our strength. It's our strength. எங்க குடும்பத்திலே ஸ்ட்ரெங்த் என்னன்னு சொன்னாங்க, என்ன நடந்தாலும் சரி நாங்க மகிழ்ச்சியா இருப்போம், நாங்க சந்தோஷமா இருப்போம். ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறாரு, கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறாரு. Hallelujah. Joyful attitude. The joy of the Lord is my strength. The fifth point, watch your temptation. உங்களுக்கு வரும் சோதனைகளை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். உங்களுக்கு என்னென்ன சோதனை வருது கவனமாயிருங்க. அவன் நிறைய பேர் சொல்லுவோம், வாலிபர்களுக்கு வரும் சோதனை. வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்லை, 40 வயசுல சோதனை வரும், 50 வயசுல சோதனை வரும், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் உங்களுக்கு சோதனை வரும். As long as you live in the flesh, இந்த மாம்சம், இந்த சரீரத்தில் இந்த மாம்சம், இந்த சதை இருக்கிற வரைக்கும் இந்த சதையே சோதனைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, சோதனையை அட்ராக்ட் பண்ணுறதும் கூட என்று சொல்லலாம். So dear children of God, you got to be careful with your temptation. என்னென்ன டெம்டேஷன் உங்களுக்கு வருகிறது? டெம்டேஷன் இஸ் ரியல். கண்டிப்பாக சோதனைகள் வரும். அது இச்சைகளாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், கண்களிலே காணும் இச்சை, பலவிதமான இச்சைகள். ஈவன் அட் 80 you are tempted. 80 வயசானாலும் சரி, எந்த தாத்தா பாட்டியும் இதுக்கு விலக்கு கிடையாது. Satan tempted Jesus, Joseph, Samson, Solomon, Judas. எல்லாரும் சோதிக்கப்பட்டாங்க. எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாருங்க சோதனை வந்தது. செக்ஸில் சோதனை வந்தது. நீதிமொழிகளில் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, குடிக்க வேண்டாம், அது பல வருடமாக இருக்கும், ஆனால் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும், வேண்டாம். குடியை பற்றி, ஆல்கஹால், நேம் அண்ட் ஃபேம், பெயர், புகழ்ச்சி, அது ஒரு சோதனை. ப்ராப்பர்ட்டிஸ், சொத்து சேர்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து ஒரு கை சோறு சாப்பிட முடியாதபடி சிக்காக இருப்பாங்க. ஆனாலும் அந்த சொத்து சேர்க்குற ஆசை போகாது. Temptation, wealth, acquiring wealth. So dear children of God, some failed, some overcame. So சோதனைகள் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையில் வருகிறது, எல்லாருக்கும் வருகிறது. எனக்கும் சோதனைகள் வருகிறது, வரும். மனுஷனாக இருந்தால் வரும். வராது அப்படின்னு சொன்னால் நான் போய் சொல்லணும் ஒன்று, இல்லைன்னா நான் தேவதூதனாக இருக்கணும், நான் ஒரு ஏஞ்சலாக இருக்கணும். ஆனால் வேதத்தில் எழுதப்படும் தேவதூதர்கள் கூட டெம்ப்ட் ஆகி மனுஷகுமாரதிகளை பார்த்து டெம்ப்ட் ஆகிட்டாங்களா அவங்க கூட. ஸோ அப்படி கூட சொல்லக்கூடாது, நான் கடவுளாக இருக்க வேண்டும். அவருக்கும் சோதனை வந்தது ஜீசஸ்க்கு. அதான் சொன்னேன், சம் ஃபெயில்டு, சிலர் தோற்று போனார்கள், சோதனைகளை வழுக்கி விழுந்தார்கள். பட் சம் ஓவர் கேம், அநேகர் வெற்றி பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, he who digs a pit will fall into it, and whoever breaks through a wall will be bitten by a serpent. அப்படின்னு அர்த்தம் என்ன? படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். ஓகே, அடுத்தது அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். He who digs a pit will fall into it, and whoever breaks through a wall. breaks through a wall னு போட்டிருக்கு. வால் என்று சொன்னால் அதுதான் அடைப்பு, வேலி, ஹெட்ஜஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை சுற்றி நீங்கள் ஒரு வேலி அமைத்துக் கொள்ள வேண்டும். That's the meaning. You need to form a hedge around yourself. Limit. இப்போ இருக்கிற இங்கிலீஷ் வேர்டு சொல்ல போனால் you need to put a limit. This is my limit. இதை தாண்டி நான் வரமாட்டேன், இதை தாண்டி நான் போக மாட்டேன், இதை தாண்டி நான் பேச மாட்டேன், இது என்னுடைய ஏரியா கிடையாது, இங்கே நான் போகக்கூடாது. அதுக்கு மேலே அந்த வாலை உடச்சி நீ போனா பாம்பு கடிக்கும்.
பாம்பு கடிக்கும் என்பது Satan. Satan will attack you. You will be attacked by the devil. ஸோ அப்படி என்றால் அர்த்தம் என்ன? உங்கள் டெம்டேஷன் உங்களுக்கு வருதுன்னா உங்களை சுற்றி நீங்கள் ஒரு எல்லை வைத்து கொண்டு அதை தாண்டாமல் இருந்தால் அந்த சோதனைகளை நீங்கள் ஜெயித்து விடலாம். நான் சொல்கிறது புரியுதா? யூ நீட் டு புட் அ ஹெட்ஜ் அரவுண்ட் யுவர் செல்ஃப். உங்களை சுற்றி நீங்கள் ஒரு வேலையை அமைத்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி நான் போகக்கூடாது, இதை தாண்டி நான் போகக்கூடாது, அதை நான் தாண்டி நான் போவேன் என்று சொன்னால் இந்த சோதனைகள், என்னை சுற்றி இருக்கிற சோதனைகள் என்னை அமுக்கிவிடும், விழுங்கிவிடும், என்னை கொத்திவிடும், கடித்துவிடும், நான் செத்து போவேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகணும். யூதாஸ் 12 பேரோடையே இருந்து கொண்டே இருந்திருப்பான் என்று சொன்னால் அதான் அவனுடைய வேலி. அவன் நன்றாக இருந்திருப்பான். என்றைக்கு அந்த வேலியை தாண்டி வெளியே போய் வேண்டாத ஜனங்களோடு நின்று பேரம் பேசினானோ அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சது, ஊழியம் முடிந்தது, அபிஷேகம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஸோ ஊழியர்களும் இதற்கு விதிவிலக்கில்லை. யோசிப்பு தன்னை இந்த வேலிக்குள்ளே காத்து கொண்டபடினாலே அவன் தன்னை காத்து கொண்டான், ஓடியே போயிட்டான். ஆனால் சிம்சோன் அவன் போன வழிகளெல்லாம் வேலியை தாண்டி போனதினாலே கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் பரிதாபமாக செத்தான். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நாட் ஓன்லி ஃபார் செக்ஸ், இன் எவ்ரி திங், எல்லாவற்றிலையுமே உங்களை சுற்றி ஒரு லிமிட் வைத்துக்கொள்ளும். ரோட்டில் போகிறீங்க, பஜார் போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் உட்காந்து மாதம் மாதம் கடன் கட்டிக்கொண்டு வீட்டில் சாப்பாடு 1/4 கிலோ கறி வாங்குறது கூட யோசிச்சு உட்கார்ந்துருக்கக்கூடாது. தட்ஸ் நாட் விஸ்டம். டெம்டேஷன் என்று சொல்வது எந்தெந்த விதத்துலலாம் உங்களுக்கு டெம்டேஷன் வருதோ புட் அ லிமிட். நோ, இதை தாண்டி நான் போகக்கூடாது, இது என்னுடைய பட்ஜெட் கிடையாது, இது எனக்கு தேவையில்லை, நானாக போய் படுகொலியில் விழக்கூடாது என்று நீங்கள் உங்களுக்கென்று ஒரு ஒழுங்கை உண்டாக்கி கொள்ள வேண்டும், ஒரு வேலி அமைத்து கொள்ள வேண்டும். மேக் ஹெட்ஜஸ், ஒரு வேலியை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். பாவம் பாவம்தான். Sin will thrill you and kill you. பாவங்கள் உங்களை ரொம்ப குஷியாக்கும், சந்தோஷப்படுத்தும், கடைசியில் உங்களை கொன்றுவிடும். ஆகவே இப்பொழுதே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். You need to come away. You need to put a hedge. Jesus was tempted. இயேசு அவரை சுற்றிலும் அநேக நம்ம நினைத்துக் கொள்கிறோம் 12 ஆண்கள் மட்டும் அவரோட ஊழியத்துக்கு போனார். வேதம் சொல்லுகிறது அநேக ஸ்திரீகள் அவரோட ஊழியத்துக்கு போனாங்க. ஆண்கள் பெண்களும் சேர்ந்து சீஷியர்கள் இருந்தார்கள். சீஷியை எல்லா லேடிஸும் அவருக்கு ஊழியம் செய்தாங்க. அநேக ஸ்திரீகள் அவருக்கு ஊழியம் செய்தாங்க. என்ன ஊழியம் செய்திருப்பாங்க? அவர் அங்கேயே துவைச்சு கொடுத்துருப்பாங்க, காலையில் ஒரு காஃபி போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க, இல்லை ஒரு சமையல் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. எவ்வளவோ உதவிகளை அவர்கள் செய்திருப்பார்கள். அந்த நாட்களில் பெண்களை பற்றி குறிப்பிடக்கூடாது என்ற பழக்கம் இருந்தபடியினாலே ஆண்கள் பெயர்களை மாத்திரம் எழுதி வைத்துக் கொண்டார்கள். ஆனால் இயேசு சோதனையில் விழவில்லையே. 5 புருஷர்களை வைத்திருந்த ஒரு பெண்ணோடு கூட போய் அவர் பேசி கொண்டிருந்தார். ஆனால் அந்த சோதனை அவரை ஒன்று செய்யவில்லை. அந்த பெண்ணையே அவர் மாற்றிவிட்டார். அவள் போய் ஒரு இவாஞ்சலிஸ்டாக மாறுகிற அளவிற்கு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். So dear children of God, you can overcome sinful habits. எல்லாரும் சொல்லுங்க, I can overcome sinful habits. I will make a hedge around me. என்னை சுற்றிலும் நான் ஒரு வேலி அடைத்துக் கொள்வேன். பாவ காரியங்கள், சோதனைகள், அது என்ன விதமான டெம்ப்டேஷனா இருந்தாலும் நான் மேற்கொள்வேன். Hallelujah. Okay, notes எடுக்கிறவங்க குயிக்கா எடுத்துக்கொள்ளுங்க. 6வது பாயிண்ட், watch your character. உங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது? அதாவது நடத்தைன்னு சொல்லலாம். கேரக்டர், நடத்தை. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் கொடுக்குறாங்க. குட், பேட், இவன் மோசமானவன் எல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க. ஆனால் குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சரியாக இல்லைன்னா நீ எங்கேயும் போய் வேலைக்கே போக முடியாது, அடுத்த ஸ்கூலில் காலேஜில் போய் சேர முடியாது. உங்கள் குணம் முக்கியம். உங்கள் குணத்தை கவனியுங்கள். உங்கள் பில்ஸ் எல்லாம் ஒழுங்காக பே பண்ணுறீங்களா? கடன் கட்டுறீங்களா? இபி பில் கட்டுறீங்களா? ஃபோன் பில் கட்டுறீங்களா? பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் மனி மேட்டர்ஸ். சுருக்கமாக சொல்ல, பண விஷயத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கினா திரும்ப கொடுக்குறீங்களா? இல்லை அவரை பார்க்காமலே ஓடி போயிடுறீங்களா? பண விஷயத்தில் எப்படி இருக்கிறீங்க? இன்டெகிரிட்டி. நான் சொல்கிறது இந்த விசுவாசிகளுக்கு தான் இந்த பிரசங்கம். ஓகே, விசுவாசிகளுக்கு தான் இந்த பிரசங்கம். நிறைய விசுவாசிங்க இந்த மாதிரி விஷயங்களில் உண்மையாக இல்லை. அவங்க கேரக்டர், பைபிள் வாசிக்கிறாங்க, ஆண்டவருக்கா பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, பட் கேரக்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. Be faithful in money matters. Integrity, faithfulness. Got to be careful. 7வது, watch your family. உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
உங்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 14:14 வாசிக்கலாம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. வாட்ச் யுவர் ஃபேமிலி. பாருங்க, லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஆபிராம் அவன் தன்னுடைய சொந்தக்கார பையன் என்பதனாலே அவனுக்கு உதவி செய்யும்படியாக இத்தனை பேரை கூப்பிட்டு கொண்டு அவர் போகிறார். சுருக்கமாக சொல்ல போனால் ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தாரை அவர் காப்பாற்றினார். அப்போ அவருக்கு பேர் ஆபிராம். 14ஆம் அதிகாரம் ஆபிராம். ஸோ ஏப்ராம் he protected his family. அதே போலதான் தாவீது 1 சாமுவேல் 36ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய குடும்பம், அவனை சேர்ந்த மற்றவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது, அதாவது அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது அவன் தன்னுடைய குடும்பத்துக்காக போராடினான், எல்லாரையும் திருப்பி கொண்டு வந்தான். So dear children of God, you need to pray for your house, family members, household salvation. உங்களுடைய வீட்டாரின் ரட்சிப்பிற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. So உங்கள் குடும்பத்தை கவனிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பொருளாதார விஷயத்தில் செக்யூரிட்டி, அவர்களுக்கு பாதுகாவல் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விஷயத்தில் உங்கள் குடும்பத்தின் மக்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படும். நீங்கள் மாத்திரம் கோயிலுக்கு போனால் போதா, நீங்கள் மாத்திரம் பைபிள் வாசித்தா போதா, நீங்கள் மாத்திரம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணால் போதாது. உங்கள் குடும்பத்தார், உங்கள் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். 2 விதமான தேவனுடைய சித்தங்கள் இருக்கிறது. தேவனின் பரிபூர்ண சித்தம், அவர் அனுமதிக்கும் சித்தம். ஆங்கிலத்தில் சொல்ல போவோம் என்று சொன்னால் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். சில நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இது வேணும் 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 நம்ம பிடிவாதம் பண்ணோம், சரி போ வச்சுக்க அப்படின்னுவார். அதுக்கு பேர் என்ன? பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். தேவன் அனுமதிக்கிறார், சரி போ வச்சுக்கன்னு விடுறார். ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நீ தானே கேட்ட, நீ பிடிவாதம் பண்ண, இதுக்காக உபவாசம் வேறு பண்ண 40 நாள், அதனால் கொடுத்தேன்னுவார். ஆனால் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆண்டவரே இது உமக்கு சித்தம் இல்லாவிட்டால் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கும் ஆனால் வேண்டாம். இயேசு ஜெபித்தார், ஆண்டவரே சிலுவையில் மரிக்கிறது முடிஞ்சால் எடுத்துருங்க ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய பெர்மிசிவ் வில் வேண்டாம், உங்கள் பெர்ஃபெக்ட் வில் நடக்கட்டும். அப்போ ஆண்டவர் பதிலே கொடுக்கவில்லை, அவர் அப்படி ஜெபித்தபடியினாலே. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நாட் ஃப்ரம் காட். உங்களுக்கு வருகிற எல்லா வாய்ப்புகளுமே தேவனிடத்திலிருந்து வருகிற வாய்ப்புகள் அல்ல. அதனால் எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு என்னை போல ஊழியக்காரர்கள் 100 அழைப்புகள் வருகிறது என்று சொன்னால் 100 இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதில் ஒருவேளை 10 தான் தேவனாலே கொடுக்கப்பட்ட பரிபூர்ண சித்தமாக இருக்கும், மற்ற 90 தேவனுடைய சித்தமாக இருக்காது. புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு சூஸ், ப்ரே, ஃபாஸ்ட். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பரிபூர்ண சித்தத்தை உங்களுக்கு விளக்குவார். பணத்தை வைத்து உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யலாம், ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்பது முக்கியம். ஒரு பணத்தை வைத்து தேவனுடைய சித்தத்தை நீங்கள் வாங்க முடியாது, ஒரு குடும்பத்தை நீங்கள் வாங்க முடியாது. ஒரு ஹாப்பி மேரேஜ் வேணும்னு சொன்னால் நீங்கள் தான் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். யூ நீட் டு பி வாட்ச்ஃபுல், யூ நீட் டு see your family in heaven. என் குடும்பமும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஸோ உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God, glory to God. மீண்டும் இந்த வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த செய்தியின் ஆரம்பம் நாம் கேட்ட வார்த்தைகள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். ஸோ இந்த செய்தியினுடைய தலைப்பு God will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்று, விழித்திருங்கள், விழித்திருங்கள். 2வது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார், ஆகவே அடங்கி இருங்கள். ஸோ ஒன்று, விழித்திருங்கள், பி கேர்ஃபுல், வாட்ச். ஒன்று வாட்ச். அடுத்தது அடங்கி இருங்க, ஹம்பிள் யுவர் செல்ஃப்.
So this word says, humble yourself under the mighty hand of God, that he may exalt you in due time. ஒரே ஒரு உதாரணத்தை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாவீதை பற்றி அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த பிரசங்கங்களை நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அடிக்கடி நம்ம எல்லாரும் சொல்வோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். So God exalted him. ஆனால் எப்படி சாமுவேல் வந்து தலையில் அபிஷேக தைலத்தை ஊத்துன அடுத்த நாளே கிரீடம் தலையில் வந்துருச்சு அவருக்கு, நெக்ஸ்ட் டேயே அவர் உயர்ந்துட்டாரா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அப்படி என்று சொன்னால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை அடையாளம் பெற்றிருக்கலாம், வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், கண்ணை மூடினாலே ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வெளியே வந்தாலும் கூட நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அடுத்த நாளே நீங்கள் உயர்ந்து விட முடியாது. நீங்கள் நினைக்கிறது போல 6 மாதத்தில் நீங்கள் உயர்ந்து விட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார், ஏற்ற காலங்களை வைத்திருக்கிறார். டியூ டைம் என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். So we see 3 stages in David's life. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே 3 படிகள், 3 காலங்கள் இருந்ததை பார்க்கிறோம். இல்லாவிட்டால் இதை எப்படி சொல்லலாம், 3 அபிஷேகங்கள் என்று சொல்லலாம். 3 அபிஷேகங்கள். 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். நல்ல கவனிங்க, அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே ஒரு அறையிலே அப்பா அம்மா அண்ணன் தம்பிமார் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நடுவிலே, அவ்வளோதான் ஆடியன்ஸ், அவ்வளோதான் கூட்டவங்க, அவ்வளோதான் ஒரு ஃபேமிலி மட்டும்தான். அதுக்கு நடுவிலே அனாயிண்டிங் அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேலே ஊற்றினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே இறங்கி விட்டார். ஆனால் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், அடுத்த நாளே ராஜாவாயிட்டாரா? கேள்வி கேட்கிறேன், கடைசியில் பதில் சொல்லணும். எத்தனை வருஷம் ஆச்சு? பைபிள் ரொம்ப வருஷமா எல்லாரும் வச்சிருக்கீங்க, வாசிட்டு இருக்கிறீங்க. சாமுவேல் தைலத்தை ஊற்றின உடனே அடுத்த நாள் ராஜாவானாரா? ஓகே. 6 மாதம் கழிச்சு ராஜாவானாரா? ஓகே. 2 வருஷத்தில் ராஜாவானாரா? 3 வருஷத்தில் ராஜாவானாரா? எப்போ ராஜாவானார்? கமான், கிவ் மீ an answer. சாட் பாக்ஸில் உடனே போடுங்க பார்க்கலாம். டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், திஸ் a Bible study. தெரியலன்னா பரவாயில்லை, ஆண்டவர் அடிச்சிடுவாரோ, பயப்படாதீங்க. ஆண்டவர் அடிக்க மாட்டார், நானும் உங்களை அடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே ஓகே. எத்தனை வயசா தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு தாவீதுக்கு இந்த முதல் அபிஷேகம் அவன் தலையில் ஊற்றப்பட்ட பொழுது எத்தனை வயசு தெரியுமா உங்களுக்கு? அதையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 seconds கொடுக்குற பார்க்கலாம், எத்தனை பேர் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, 17 வயது. He was a young boy, 17-year-old. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான தாய் தகப்பன்மாரே, உங்களுடைய 16, 17, 18 வயது பிள்ளைகளை தயவு செய்து அற்பமாக எண்ணாதீங்க. தாவீதினுடைய வீட்டில் அண்ணன்மார் அத்தனை பேரும் வந்தாங்க, எல்லாரையும் வேண்டாம் வேண்டாம்னு ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். கடைசியில் இந்த 17 வயசு பையன் மேலே தான் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றினார். அதனால் உங்கள் வீட்டு 17 வயசு பிள்ளைய ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அதை கண்ணாப்பினான்னு திட்டாதீங்க, உங்கள் மகனை திட்டாதீங்க. யாருக்கு தெரியும், அவன் மேலே ராஜாவின் அபிஷேகம் ஊற்றப்படலாம், தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்படலாம், ஒரு பிஷப்பினுடைய அபிஷேகம் ஊற்றப்படலாம், ஒரு பெரிய வர்ஷிப் லீடருடைய அபிஷேகம் ஊற்றப்படலாம். யாருக்கு தெரியும்? உங்கள் வாலிப பையனை தயவுசெய்து அற்பமாக எண்ணாதீங்க. Fathers and mothers, do not neglect your teen children. வாலிப பிள்ளைகளை அற்பமாக எண்ணாதீங்க. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டானா அவன் தோழன் என்று தமிழில் பழமொழி இருக்கிறது. அதனால் மரியாதையோடு உங்களை ட்ரீட் பண்ணுங்கள். யங் பாய், யங் கேர்ள். அதே போல் வாலிப பிள்ளைங்களே, 16, 17 வயசு, நான் சின்ன பையன் சொல்லிட்டு இருக்காதீங்க. தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கிறார், உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறார், உங்களை தேர்ந்தெடுக்கிறார். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் விளையாட்டு பிள்ளையாக இருக்கலாம். ஆனாலும் 17 வயசு ஆயிட்டாலே தேவன் ஒருவனை ஒருத்தியை தேர்ந்தெடுக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஸோ எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த அபிஷேகத்தினால வந்த விளைவுகள் என்ன தெரியுமா? அவனுடைய மியூசிக்கில் ஒரு அனாயிண்டிங் இருந்தது. அவன் பிளே பண்ணும்பொழுது சவுலுக்குள்ளே இருந்த அசுத்தாவிகள் எல்லாம் ஓடி இருந்தது. அவனுடைய இசை அபிஷேகம் பண்ணப்பட்ட இசையாக இருந்தது. ஹி கில்டு கோலியாத். அதுக்கப்புறம் தான் அவன் கோலியாத்தை கொல்லுகிறான். ஒரு பெரிய ஜெயண்ட்டை கூட முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் வந்து விட்டது. அண்ணன்மாருக்கு அது இல்லை, ஆனால் இவன் மீது வந்து விட்டது. So that is stage number 1.
முதலாவது படி, அவனுடைய முதல் படியில் ஆரம்ப வாழ்க்கை இப்படி இருக்கிறது. ஆனால் யாருக்கு தெரியும் இவன் மேலே விழுந்த அபிஷேகம்? அந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலி பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது இதை பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் அவனை வாழ்த்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அபிஷேகம் வந்த உடனே உங்களுக்கு பெயரும் புகழும் வந்து விடும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அபிஷேகத்தை தேவன் உங்கள் தலையிலே ஊற்றி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு வருகிறது என்று சொன்னால் உயர்வுகள் தானாக வந்து விடாது. இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். ரோஜா படுக்கையின் மேலே நடக்கிற வாழ்க்கை அல்ல. அதற்கு பின்னாடி தான் தாவீதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. சவுல் ராஜா ஓட ஓட துரத்தினார். காடுகளுக்குள்ளே அவன் இருந்தான். ஒரே டென்ஷன், ஆகனி. இங்கே படுக்க முடியவில்லை, அங்கே படுக்க முடியவில்லை. சவுல் ராஜா துரத்தி 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 வந்து கொண்டே இருக்கிறான். கடைசியில் அவன் நாட்டையும் விட்டு ஓடி பெலிஸ்தர்களுடைய நாட்டிற்கு போய் அங்கே போய் ஒரு பைத்தியக்காரனை போல மாறுகிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை குகைகளிலும் காடுகளிலும் கழிந்தது. ப்ரொடெக்ஷனே இல்லை அவனுக்கு. அவனுடைய வாழ்க்கையே ஆபத்தில் நின்று விட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, டேவிட் என்கரேஜ்ட் himself in the Lord. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே தாவீது ராஜா எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். Hallelujah. He recovered everything back. So dear children of God, தேவன் உங்களை உயர்த்துவார். ஆனால் அந்த உயர்த்துகிற பாதையிலே போராட்டங்கள் உண்டு, பொறாமைகள் உண்டு, எரிச்சல்கள் உண்டு, பிசாசின் தாக்குதல்கள் உண்டு, தூங்க முடியாத இரவுகள் உண்டு. இதெல்லாம் வர்றதுனால ஆண்டவர் என்னோட இல்லை போல அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். குடும்பமே சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டது. அப்போ நம்ம நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுனீங்களே, அப்படியே அந்நிய பாஷையில் நான் பேசினேனே, இப்போ என் ஃபேமிலியில் இப்படி ஒரு பாதிப்பு உண்டா இருக்குதே, என் பிள்ளையை காணும், மனைவியை காணும், என் சொத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே. யாருக்கு நடந்தது? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு, தாவீது ராஜாவுக்கு. ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், உங்களுடைய ப்ரொமோஷன், அந்த ப்ராக்ரஸ் போய்கொண்டிருக்கிற வேளையிலே அப்படியே ஸ்மூத்தாக ரோஜா படுக்கையிலே நடக்கிறது போல் அது மெதுவாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். அதில் இது போன்ற நிறைய பிரச்சனைகள், தாக்குதல்கள், பொறாமை பிடித்த மனிதர்கள், எரிச்சல் பிடித்த குடும்ப மக்கள் எல்லாரும் இருப்பாங்க. இவைகளை எல்லாம் தாண்டி 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 தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனும் போக வேண்டும். தாவீது அப்படித்தான் போனார். ஸோ காட் வில் கிவ் யூ எவ்ரிதிங் பேக். அப்படியே சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலும் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். யூ வில் ப்ராஸ்பர் அகெயின். மறுபடியும் ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். பிகாஸ் யூ ஆர் an anointed person chosen by God. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மகன், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய மகள். Hallelujah. Hallelujah. என் தேவனை உயர்த்துவார். எனக்கு பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், பிசாசின் தாக்குதல்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். But dear child of God, always remember I am an anointed person. என் தலையில தேவன் அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பேண்டமிக் டேஸ்ல நீங்க தைரியமா இருங்க. உங்களுடைய உயர்வு வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் முதல் ஸ்டேஜில் தாவீதை போல நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களை பிரித்து கொண்டு தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே, கர்த்தருக்கென்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் சிங்கமும் கரடியும் தாக்க வந்தது. அவன் எல்லாவற்றையும் தேவனுடைய பலத்தினாலே கிழித்து போட்டான். So you have to face war in the heavenlies. வான மண்டலம் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார். எல்லா சவால்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு பருவம் வந்தது. இரண்டாவது நிலை என்று சொல்லலாம், செகண்ட் ஸ்டேஜ். இல்லாவிட்டால் இரண்டாவது அபிஷேகம். வாசிக்கலாம், சாமுவேல் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது. ஹல்லேலூயா. அப்பொழுது யூதாவின் மனுஷர், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன், கவனிங்க. முதல்ல ஃபேமிலி பீப்புள் மட்டும். முதல் அபிஷேகம் விழுந்தபோது யாரெல்லாம் இருந்தா? குடும்ப மக்கள் மாத்திரம். இப்போ இங்கே என்ன போட்டிருக்குது? அப்பொழுது யூதாவின் மனுஷர். அதை தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணும். மேன் ஆஃப் ஜூடா கேம். இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருக்கு, ஆனால் எல்லா கோத்திரமும் வரவில்லை.
யூதா கோத்திரம் மட்டும் வந்தது. There they anointed David king over the house of Judah. யூதா கோத்திரத்துக்கு மேலாக ராஜாவாக இருக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. இது ரெண்டாவது அபிஷேகம். சாமுவேல் முதல்ல ஒரு அனாயிண்டிங் கொடுத்தாரு, இப்போ ரெண்டாவது அபிஷேகம். இதெல்லாம் யார் பண்ணா? யூதாவின் மனுஷர். ஆனால் இப்போ யாருக்கு மேலே ராஜாவாக இருக்கிறாரு? இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு மேலே இல்லை. ஆனால் தேவன் அவரை யாருக்காக தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக வந்துட்டாரா அவரு? இல்லை. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் யார் தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷி. இருக்கலாம். என்னை யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, யாரும் கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. கண்டுக்கிற மாட்டாங்க, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. No one will recognize your anointing though you are called by God, separated by God, anointed by God. உங்களுக்குள்ள எல்லா வரங்களும் கிருபைகளும் எல்லாம் இருக்கலாம். பட் இருந்தாலும் the recognition from the people will come at a later stage. எல்லா ஜனங்களும் உங்களுக்கு மேலே இருக்கிற அபிஷேகத்தை கண்டுகொள்ள, புரிந்து கொள்ள ஏற்ற காலம் வரும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, அடங்கி இருங்கள் என்று சொன்னால் வெயிட், பி பேஷண்ட், பொறுமையாக நீங்கள் இருங்க. ஸோ இது இரண்டாவது ஸ்டேஜ். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங். தேவன் உங்களுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அப்போ நான் சும்மா இருக்கட்டுமா, படுத்து தூங்கட்டுமா? இல்லை, ஒர்க் ஃபார் காட். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க. நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போ தான் இப்படி பேசுகிறேன்னு. இல்லை, 33 வருஷம் ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்பர் இயர் 1லையும் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்போது என்னுடைய சர்ச் ஒரு வீட்டு சபை, ஹவுஸ் சர்ச், அவ்வளோ பேர் தான் கேட்டாங்க. அப்போவும் இதே மாதிரி தான். இப்போ தான் இப்படி நான் ட்ரெஸ் பண்ணுறேங்க, அது அப்போவும் கோட்டு சூட்டு டையில் தான் நான் இருப்பேன். இப்போ தான் என்னமோ இப்படி பண்ணுறாரு. ஓ, இந்த தாடிலாம் இப்போ தான் வச்சுருக்காரு நினைக்காது, அப்போவே நான் வச்சுருந்தேன், அப்புறம் திரும்ப எடுத்துருவேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் இருந்தேன், அப்பவும் இப்படி தான் இருந்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பவும் தேவனுடைய அபிஷேகம் என் மேல் இருந்தது, அப்பவும் இதே போல தான் பாடினேன், அப்போதும் இதே போல தான் நான் ஆராதனை நடத்தினேன். பட் ஐ வாஸ் நாட் ரெகக்னைஸ்ட் பை ஆல் பீப்புள். என்னை ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அவ்வளோதான். பெருமையாக நான் சொல்லவில்லை. ஐ ஹவ் நத்திங் டு பி ப்ரவுட் ஆஃப். பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமில்லை. தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதற்கு என்னை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ தாவீது ஆண்டவருக்காக பாடினார், பாடல்களை எழுதினார், வேலை செய்தார். ஆகவே பொறுமையோடு காத்திருந்த பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் மேலே வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரனை உயர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரனை உயர்த்தி கொண்டிருக்கிறார். வித்தியாசமான பாதைகளின் வழியாக போய் கொண்டிருந்தாலும், வித்தியாசமான பாதைகள் வழியாக போய் என் கர்த்தரனை உயர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரனை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நான் குவிட் பண்ண மாட்டேன், நான் குவிட் பண்ண மாட்டேன், விட்டு ஓட மாட்டேன், விட்டு ஓட மாட்டேன். ஐ அம் a winner, I am a winner. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எத்தனை வயசு அவருக்கு? ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், ரிப்ளை கொடுங்க பார்க்கலாம். இப்போ அவருக்கு எத்தனை வயசு? கமான் கமான் திங்க். பைபிளெல்லாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, மனசில் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். எத்தனை வயசு? ஓகே, ரொம்ப சோதிக்க விரும்பல உங்களை. இப்போ அவருக்கு 24 வயசு. ஓகே, இப்போ ஒரு சின்ன கணக்கு. அபிஷேகம் பண்ணும்போது எத்தனை வயசு? 17 வயசு. இப்போது 24 வயசு. அப்போ இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். 7 வருஷம் தாவீது சந்தோஷமாக இருந்தார் நினைக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே இருந்தார். பாவம், எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பம். எல்லாரும் ஒரு இடத்துல வரவில்லை. இப்போதும் இத்தனை 7 வருஷம் கழிச்சும் யூதா மனுஷர் மட்டும்தான் வந்தாங்க. ஹல்லேலூயா. இப்போ 3வது ஸ்டேஜ் பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலையாயிருப்பாய் என்று உங்களிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இது 3வது ஸ்டேஜ். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் 3வது அபிஷேகம். முதல்ல சாமுவேல் அபிஷேகம் பண்ணார். யாரெல்லாம் இருந்தால்? ஒன்லி ஃபேமிலி மட்டும்தான்,
கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க. இப்போ அவ்வளோ பேர் தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ, இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எத்தனை 10 பேருக்கு தான் தெரியும். ஆனால் 2வது ஸ்டேஜில் யூதா கோத்திரத்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும். 3வது ஸ்டேஜில் இங்கே வாசிக்கிற முதல் வசனம், அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்துல வந்து 12 கோத்திரம் இப்போ வந்துட்டாங்க. தாவீதை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இது எத்தனாவது அபிஷேகம்? 3வது அபிஷேகம். எத்தனாவது ஸ்டேஜ் இது? 3வது ஸ்டேஜ். ஸோ முதல் ஸ்டேஜில் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். 2வது ஸ்டேஜில் யூதா கோத்திரத்துக்கு மட்டும் தெரியும். இப்போது முழு உலகத்துக்கும் தெரியும். இஸ்ரவேல் தேசத்து ராஜா யாரு? தாவீது. முழு உலகத்துக்கு தெரியும். அப்போ இந்த 12 கோத்திரமும் வர, இது எதை குறிக்கிறது? ஏற்ற காலத்திலே அநேக மக்கள் உலகளவிலே உங்களை கண்டுகொள்ளும்படியாய், எல்லாரும் தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷி என்று உங்களை கண்டுகொள்ளும்படியாய், உங்கள் அபிஷேகத்தை கண்டுகொள்ளும்படியாய் தேவன் வைப்பார், உங்களை உயர்த்துவார். God will exalt you. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? விழிப்புடன் இருக்க வேண்டும். You need to watch for your words. தப்பி தவறி நீங்கள் உங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வார்த்தையை விட்டுறாதீங்க, கண்ணாபின்னான்னு பேசிடாதீங்க. நீங்கள் சும்மா கூட அமைதியில் உட்காந்துருங்க. பெரிய நீதிமான்னு நினச்சிக்குவாங்க, உங்களை பெரிய புத்திசாலி நினச்சிக்குவாங்க. ஆனால் கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு அலையாதீங்க. இட்ஸ் நாட் குட், நாட் குட். தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்க்குறோம், 2வது ஸ்டேஜ் முடிஞ்சு 3வது ஸ்டேஜில் எல்லாரும் வந்து அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ வயசு என்ன? இப்போ வயசு என்ன? முதல் அபிஷேகம் வயசு என்ன? 17. 2வது அபிஷேகம் பண்ணும்போது வயசு என்ன? 24. இப்போ வயசு என்ன சொல்லுங்க? ஆன்சர் 30. 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். ஸோ 30ல் 17 போயிடுச்சுன்னா எத்தனை வருஷம்? 13 வருடங்கள். எத்தனை வருடம் அவன் அரசாண்டான்? அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. David was recognized by all the people. Dear children of God, dear friends, a time will come and you will be recognized by everyone. Everyone will come to you. எல்லாரும் உங்கள் இடத்துல வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவன் என்னை கண்டுக்கலையே, இவர் என்னை கண்டுக்கலையே, இவர் என்னை ரெகக்னைஸ் பண்ணலையே, நான் யார் தெரியுமா? நான் பாஸ்டர் ஆக்கும், நான் பிஷப் ஆக்கும், அதாக்கும் இதாக்கும், நான் எவ்வளோ பெரிய விசுவாசி, கண்டம் மூடினா கத்தர் முன்னாடி வந்து நிற்பார். எல்லாம் ஓகே, பட் ஒருத்தன் கூட கண்டுக்கிற மாட்டேன். Don't try to promote yourself. நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, தேவையில்லை. தேவன் உங்களை ப்ரொமோட் பண்ணும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். வாட்ச் அண்ட் வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங் இன் யுவர் லைஃப், தென் எவ்ரி ஒன் வில் ரெகக்னைஸ் யூ. Don't try to promote yourself. Wait for God to do that. கர்த்தரதை செய்யும்படியாக விட்டு கொடுங்கள். அடுத்தது, don't get upset when people don't recognize you. நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் வெளியே அங்கி போட்டிருந்தாலும் சரி, நான் பேண்ட் போட்டிருந்தாலும், சட்டை போட்டிருந்தாலும், வேட்டி கட்டியிருந்தாலும், என் மேலே இருக்கிற அபிஷேகம் தான். அது இந்த ட்ரெஸ் மாற்ற முடியாது. ட்ரெஸ்ஸு போட்டதுனாலே அனாயிண்டிங் வராது. அனாயிண்டிங் இருந்தால் தான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, பீப்புள் வில் ரெகக்னைஸ் யூ. அதான் நான் சொல்ல வரேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஜனங்கள் அதை கண்டுகொள்வார்கள். நீங்கள் ரெட்டு ஷர்ட் போட்டிருந்தாலும் சரி, பிளாக் ஷர்ட் போட்டிருந்தாலும் சரி, ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாலும் சரி, உங்கள் மீது தேவன் இருக்கிறார் என்பதை வாயை திறந்து நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். டோன்ட் கெட் அப்செட். யாரும் உங்களை கண்டுக்கலையே போகிறாங்க, பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மனுஷி என்று தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நான் என்னை உயர்த்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புகிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அதுவரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே நான் அடங்கி இருப்பேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன், விழித்திருப்பேன், தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருப்பேன். I will resist the devil. I will take my victory. Hallelujah. In due season, in due time, God will exalt me. Hallelujah. Hallelujah. Are you all blessed by the word of God today? Yes. Are you all blessed by the word of God today?
ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பாருங்க, அந்த 3வது ஸ்டேஜை தாண்டின உடனே அதுக்கப்புறம் தான் என்ன வருது? விருத்தி, ப்ராஸ்பரிட்டி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் வருஷம் சொல்லலாம். ஆனால் ரியல் ப்ராஸ்பரிட்டி எப்போ வருது தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போன உடனே, அந்த ஸ்டேஜை தாண்டின உடனே, அந்த ஏற்ற காலம் வந்த உடனே. So David went on and became great and great and great, and the Lord God of hosts was with him. தேவன் கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை எல்லாரும் பார்த்துக்கொள்வாங்க. ஸோ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், சந்தோஷமா இருங்க. நீங்கள் கண்டிப்பாக உயர்த்தப்படுவீங்க. 13 ஆண்டுகள் தாவீது பொறுமையோடு காத்திருந்தார். ஆகவே இந்த கொரோனா டேஸ்லேயே நமக்கு இருக்கிற பொறுமெல்லாம் நிறைய பேருக்கு போயிடுச்சு. அதான் உண்மை, நிறைய பேருக்கு போயிடுச்சு. நிறைய பேர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி சிலர்லாம் லூஸ் மாதிரி ஆகிட்டாங்க. ஐ மீன், அவங்களுக்கு என்ன பண்ணுறே தெரில, வீட்டை விட்டு ஓடலாம், என்ன பண்ணலானே தெரில நிறைய பேர். அதனால தான் நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். தாவீது 13 வருஷமாக காத்திருந்தார். சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். எவ்வளவு டென்ஷன் அவருக்கு இருந்திருக்கும், மென்டல் மாதிரிலாம் ஆகிட்டார் தாவீது. ஆனால் பொறுமையோடு காத்திருந்த பொழுது கர்த்தர் அவரை ஏற்ற வேளையிலே உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த தேவ வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, glory to God, glory to God. அருமையான ஒரு செய்தியை நம்ம கேட்டோம் அல்லவா? இந்த நாட்களிலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான மகனே, மகளே, உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் வைத்து விடுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. Put your trust in the word of God and God will exalt you. God will exalt you. Do not worry about your present situation. God will exalt you. Sing this song with me. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் என்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே மகனே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் என்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். Everybody sing hallelujah, 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 hallelujah. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், உன்னை ஜெயமாய் நடத்துவார், என்னை ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். வழியே இல்லாவிட்டாலும் சரி, அதிலையும் தேவன் ஒரு புது வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வழியிலே நீரூற்றுகளை உண்டாக்குகிற தேவன். அருமையான மகனே, மகளே, உனக்கென்று ஒரு அற்புதத்தை செய்வார். குடும்பமே, உங்களுக்கென்று தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். Don't give up. விசேஷமாக இந்த பேண்டமிக் டேஸ்ல உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இது ஒரு பரீட்சை காலம், இது ஒரு சோதனை காலம். God is testing your faith. உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இந்த நாட்களில் தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என் கர்த்தரனை நடத்துவார், என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு வாசலை திறப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வழியே எல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார்.
இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் வாசல் உனக்கு திறந்திடுவார். Sing with me. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் வாசல் உனக்கு திறந்திடுவார். Sing it one more time. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் வாசல் உனக்கு திறந்திடுவார். Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், உன்னை ஜெயமாய் நடத்துவார், என்னை ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார், உன்னை ஜெயமாய் நடத்துவார். Hallelujah, glory to God. கரங்களை தட்டி கர்த்தருக்குள்ளே மகிழுங்கள், உற்சாகமாய் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? என் அன்பின் தகப்பனே, அருமையான இந்த தேவ வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானதே என்று நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. வழியே இல்லா இடங்களிலேயும் வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், இந்த சோதனை நாட்களில், இந்த லாக்டவுன் டேஸ்ல கர்த்தாவே, எங்களுடைய பொறுமை பரீட்சிக்கப்படுகிற நாட்களிலே, எங்களுடைய விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்படுகிற நாட்களிலே, எங்களை உயர்த்துகிற கர்த்தரின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக, உறுதியான விசுவாசம் உள்ளவர்களை, அசைக்கப்படாதவர்களை நிற்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. வேண்டாத வார்த்தைகளை நாங்கள் சொல்லி இருப்போம் என்றால் மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய ராங் ஆட்டிடியூட்ஸை மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய டெம்ப்டேஷன் வருகிற நாட்களிலே நாங்கள் விழுந்து போயிருப்போம் என்றால் மன்னிப்பீராக ஆண்டவரே. Hallelujah. Give us the strength and the wisdom to be watchful and to be careful, O God, and wait for the right time to be exalted. எங்களுடைய உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த ஏற்ற வேளைக்காக காத்திருக்க ஞானம், பொறுமை எல்லாவற்றினால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபை பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். தாவீதை உயர்த்தின கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்களா, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்களா, தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்களா, உமக்கு தெரியும் ஆண்டவரே. அருமையான மகனே, மகளே, உன்னுடைய ப்ரமோஷன், கர்த்தருடைய உயர்த்துகிற நேரங்கள், காலங்கள் வந்து கொண்டிருக்கிறபடினாலே விட்டு ஓடிவிடாதே, பொறுமையாயிரு. ஒருவேளை தேர்ட் ஸ்டேஜ் உனக்கு வந்து கொண்டிருக்கலாம், ரெண்டாவது ஸ்டேஜ்லேயே ஓடிவிடாதே. இவ்வளவு நாள் நான் சஃபர் பண்ணேனே என்று ஓடிவிடாதே. காத்திரு, தேவன் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அருமையான குடும்பமே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, தேவன் உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் திருச்சபைகளை உயர்த்துவார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. கொரோனாவோ பேண்டமிக்கோ எதுவும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. God is with you. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். காரணம் என்ன? கர்த்தர் அவரோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த வாதிகளும் உங்களை அணுக முடியாது, எதுவும் உங்களை தீண்ட முடியாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளும். Bless them, Lord. Bless them, Lord. We give you all the glory in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. Hallelujah. Hallelujah. God bless every one of you. Give your feedbacks and write your comments in the comment box. அது மாத்திரமல்ல, இந்த செய்திகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட நீங்கள் இதை வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த லிங்கை இம்மீடியட்டாக உடனே ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தைகளினாலே போஷிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்க்கையில் அவர்கள் உயரட்டும், முன்னேறட்டும். God be with you. God bless you. Have a blessed week. See you again next week.